நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுகிற பெருமக்கள், அறிவார்ந்த சான்றோர்கள், மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள், இயற்கையின் ஆர்வலர்கள், நீங்கள்லாம் கவனிங்க. எங்கெல்லாம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறது அறிவியல், புவியியல் எல்லாம் தான் சொல்லுது. இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது. 30 அடி 40 அடி மண் வெட்டிட்டால்னதே குற்றம்னு சொன்ன நாடு, இரும்பு கை கொண்டு 30 அடி 40 அடி அள்ளி தனியாக குளம் வெட்டுறா ஏரி வெட்டுறான்னா ஆற்றுக்குள்ளே வெட்டின பெருமக்கள் இவங்க தான். ஒரு மண்ணு கூட எல்லாம் அள்ளி திண்டு 32 ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான். அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறவர் தான். என்னோட வாங்க வைகை, என் ஊரில் தான் ஓடுது பரம்புக்குள்ள. அந்த வைகை ஆற்றில் அவ்வளவு மணல், ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவோம், சின்னதாக வருது, மண்வெட்டிக்கிட்ட இழுத்து அதில் ₹1,000 கொடுத்து குடிச்சிட்டு போவோம் நாங்கள்லாம். இன்னைக்கு எங்கள் ஆற்றுல மண் இல்லை, கருவ மண்டி கிடக்குது. எல்லா அந்த நகரங்களின் கழிவு நீரும் ஓடுற காவாயாக மாறிடுச்சு வைகை. இன்னைக்கு தாமிரபரணி கூப்பிடுறது சாய கழிவு, எல்லா ஆலை கழிவு மட்டும் ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயாக மாறிடுச்சு. இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்பில் வருதா? மலைகளை எல்லாம் கல்குவாரியாக வெட்டி ஏற்றிட்டு போறீங்களே, மழை இல்லைன்னா மழை பெற முடியாது, மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாது. நீங்கள் நீர்நிலையை பற்றி பேசுறீங்க. ஆறு எங்கிருந்து வருது? ஆறை பிரசவிக்கிற தாய் எது? பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி வருது, அருவி தான் ஆறை உருவாக்குது. ஆறை பற்றி பேசுகிற, மலையை நொறுக்கி கல்குவாரி ஆக்கிட்டு நீ பூமி தாயின் மலை மார்பை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறத பற்றி பேசுறீங்க. நீங்கள் குவாரி ஓனர்ஸ் கிரஷர் வச்சிருக்கிறாரு, 500 டிப்பர் ஓடுது. நீங்கள்லாம் இந்த நாட்டில் பெரும் முதலாளிகள், செல்வந்தர்கள், சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள். நீரை பற்றி பேச உங்களுக்கு என்ன இருக்கு? 950 டிஎம்சி மழை, மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 4000 டிஎம்சி, 4000 டிஎம்சி. எங்க அந்த நீர்? 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிற்க வேண்டியது இருக்கு, கையேந்தி நிற்க வேண்டியது இருக்கு. ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாமல் கொண்டு அடுத்த நொடி கடலில் விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கன்னு பேசுகிற அறிவாளிகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்ட. நீ கடல் நீரை சுத்திகரிக்க 50,000 கோடி, 50,000 கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டியிருந்தா எவ்வளவு நீர்த்தேக்கம் உருவாக்கியிருக்க? 50,000 கோடிக்கு ஆட்சி செய்யற லட்சணம் அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிற பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போறது. அதிகாரம்ங்கிறது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான். அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு, அதுல கண்ணீர் இல்லை. அதுகளுக்கு காதுகளே கிடையாதுங்கிறான். அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுடா, கண் இருக்குடா, அது பார்க்கும், ஆனால் அது கண்ணீர் வராதுறாங்கிறான். அது நீண்ட கால்களும் அகல வாயும் தாண்டா இருக்குதுங்கிறான். அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிதிச்சு நசுக்கும், அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதுதான் அதிகாரம். இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்க அதிகாரிங்கிறவர் யாரு கீழே வேலை செய்யறாரு? இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது. யாரோட உத்தரவுல நடக்குது? காவல்துறை யாரு கீழே இருக்கு? பாகிஸ்தான் போர், பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரிச்சு 2 முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க. ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர், இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் 2.0 முதலமைச்சர். 2 பேரும் தான் பேரணி நடத்திருக்காங்க கொடியை பிடிச்சு. ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனை எல்லாம் பிஜேபி பிடிஎம்னு. இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க ஐயா சந்திரபாபு நாயுடு கூட போல, நிதிஷ்குமார் கூட போல. இப்ப இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை. அப்படிதானே இருக்குது. ஆட்சி யாருது சொல்லுங்க? அவரு தானே, ஐயாவுடைய தானே. ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்குறேன் பாருங்க.